வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து தைப்பூசம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தைப்பூசம் வந்து 48 நாள், 21 நாள், 11 நாள், 9 நாள், 5 நாள், 3 நாள் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விரதம் இருக்கலாம். அது எப்படிலாம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நாளைக்கு காலையிலேருந்து நான் சூரியன் வர்றதுக்கு முன்னே 6 மணிக்குள்ளே தலைக்கு குளிச்சுட்டு, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு, அப்புறம் வந்து சாமியோட படம், வேலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கெலாம் அபிஷேகம், வேலுக்கும் சிலைக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு, படத்துக்கெலாம் குங்குமம், மஞ்சள், சந்தனம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு, பூலாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, காலைல எழுந்தோடனே சாமிக்கு தானே ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அபிஷேகம் எதெல்லாம் பன்னீரும், அப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் வந்து பால், தயிர், சந்தனம், திருநீர் அது மாதிரி எல்லாமே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியாதவங்க பாலில் மட்டுமான அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிட்டு சாமிலாம் நல்லா கும்பிட்டு முருகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை எதுவோ அதை நினச்சி வேண்டுதல் வச்சுட்டு, முருகா நான் இந்த நாளில் நல்லபடியாக உனக்கு தைப்பூச விரதம் இருந்து முடிக்கணும் சாமின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு, அப்புறம் வந்து சாயங்காலம் காலிலேருந்து சாப்பிடாமையும் ஒரு சிலர் இருப்பாங்க. அப்புறம் பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மட்டும் கூட இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு சிலர் 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருப்பாங்க. அது அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை பொறுத்து அவங்கவுங்க விரதம் இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பழம் இல்லை இளநீர் மட்டும் குடிச்சிட்டு வேணும்னா கூட இருப்பாங்க. அப்புறம் வந்து சாயங்காலம் நம்மளால் கோயிலுக்கு போக முடிஞ்சிட்டு போய் முருகரை சாமி கும்பிட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இது வந்து விரதத்தை சாமிக்கு வந்து முடிச்சுக்கலாம். அப்படி படையல் போடுறவங்க பாயாசம், சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் வந்து இன்னும் என்ன வடை அந்த மாதிரிலாம் எதனா செய்ய செஞ்சு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லையா சாயங்காலம் வந்து ஒரு பிரசாதம், சக்கரை பொங்கல், இல்லை முருகருக்கு பிடிச்சது வந்துலாம் முருகர் பிடிச்ச சாமியெல்லாம் செஞ்சு வைக்கலாம். முருகருக்கு பிடிச்சது வந்து பஞ்சாமிர்தம் அந்த மாதிரியும் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஒருத்தரை திட்டக்கூடாது, ஒரு சில மனசு புண்படாத மாதிரி அந்த நம்ம வந்து தைப்பூசம் விரதம் இருக்கும்போது இருந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். பிறந்தாவே வழி பிறக்கும். தைப்பூசம் நம்ம இருந்து தை முடியும் போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். முருகர் நம்ம கூடயே இருப்பார். எல்லாத்துக்கும் நல்லா தான் நடக்கும். நம்ம கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர் முழுசாக நம்புங்க, அவர் பார்த்துப்பாரு.